الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, நிஸ்ஃபு ஷாபானை அடைந்து விட்டோம், இனி ரமலானின் வருகைக்கு தயாராகுவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இமாம் இப்னு குதாமா அல் மக்தசியின் கூற்றுப்படி நிஸ்ஃபு ஷாபானின் இரவும் பகலும் நன்மைகளை தரக்கூடிய 2 நேரங்களாகும். எனவே இந்த 2 நேரங்களிலும் நம்மால் முடிந்தவரை நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களின் கூற்றுப்படி இந்த ஷாபானுடைய மாதமானது லாபம் ஈட்டி தரக்கூடிய லாபத்தின் மாதமாகும். எப்படி ஒரு வர்த்தகர் அவருடைய வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு அதனுடைய லாபத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் அதனை விட்டும் பொடுபோக்காக இருக்கும் பட்சத்தில் அவர் நஷ்டவாளியாக கருதப்படுவாரோ, அதுபோல நம்முடைய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் நாம் நன்மைகளை செய்வதறியாது, நன்மைகளை செய்யாமல் நாம் அதை விட்டும் பராமுகமாக இருக்கும் பட்சத்தில் நாமும் நஷ்டவாளிகளாகவே ஆகிவிடுவோம் என்கிற விஷயத்தை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அஸ்ருடைய வசனங்கள் நமக்கு ஒரு சில விஷயங்களை வலியுறுத்துகின்றது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். எவர்களை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, நல்ல அமல்கள் செய்தார்களோ, வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். அதாவது சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தவர்களை தவிர மற்ற அனைவருமே நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூரத்துல் அஸ்ருடைய அத்தியாயங்களில் நமக்கு வலியுறுத்துகின்றான். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதமானது நாம் செய்யக்கூடிய நல்காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவனிடத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகும். ஒருமுறை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்பதை போல வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு நோற்க நான் காணவில்லையே என்று கேட்கும் சமயத்தில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த மாதமானது, அதாவது இந்த மாதத்தில் பெரும்பாலான மக்கள் மிகவும் பொடுபோக்காகவே இருக்கின்றார்கள். ரமதானுக்கும் ரஜபுடைய மாதத்திற்கும் இடைப்பட்ட இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கின்றது. ذلك وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين. இந்த மாதத்தில்தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்றது. எனவே فأحب أن يرفع عملي وأنا صائم. என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய சமயத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்பதாக கூறினார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோற்பதன் மூலம் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே போல புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரன் அக்ஸர மின ஷஅபான்.
ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதை போல வேறு எந்த தினங்களிலும் அவர்கள் நோன்பு நோற்பவராக இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஃபைன்னஹு கான யஸூமு ஷாபான குல்லு, கிட்டத்தட்ட இந்த ஷாபானுடைய மாதங்கள் முழுவதுமே அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதாவது இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பானது நாம் எப்படி ஒரு ஃபர்லுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஒரு முன் சுன்னை தொழுகின்றோம், இந்த முன் சுன்னத்துகளை தொழுவதன் மூலம் நாம் அடுத்து வர இருக்கக்கூடிய ஃபர்லு தொழுகைக்கு நம்மை நாம் தயார் செய்கின்றோம், உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும். அதே போலத்தான் இந்த ஷாபானுடைய மாதங்களில் நாம் வைக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளானது அடுத்து வைக்க இருக்கக்கூடிய நாம் ஃபர்லான நோன்புகளுக்கு நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் நாம் தயார் நிலைக்கு ஆக்குவதற்கு ஏதுவாக அமைகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திற்கு தயாராகுவதற்கு நாம் இது போன்ற சுன்னத்தான நோன்புகளை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமானவர்களின் பாவங்களையும் மன்னித்து அருள் புரிகின்றான், 2 விதமான நபர்களை தவிர. ஒரு ஹதீஸிலே இப்னு மாஜாவில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், அபு மூசா அல் அஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது இன்னல்லாஹ லா யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கி, இந்த நிஸ்ஃப ஷாபானுடைய இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து ஜீவராசிகளின் மீதும் தன்னுடைய கருணை பார்வையை காண்பித்து அனைத்து விதமான நபர்களின் பாவங்களையும் மன்னித்து அருள் புரிகின்றான், 2 விதமான நபர்களை தவிர. இல்லா லி முஷ்ரிக் அவ் முஷாஹின், எவர்களெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ அவர்களும். அதுபோல 2 இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இடையே யார் யாரெல்லாம் பகைமையை உண்டு செய்கின்றார்களோ, இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு இஸ்லாமியரை விரோதியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்கிற விஷயத்தை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதங்களில் நாம் சமூக ஊடகங்களில் நம்முடைய நேரங்களை செலவிடுவதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அனாவசியமான தேவையில்லாத செல்போன் ஹதீஸ்கள், பலவீனமான ஹதீஸ்களை நாம் ஃபார்வர்டு செய்வதன் மூலம் இன்ன பிற இபாதத் சாலிகளின் இபாதத்துகளை குலைப்பதற்கு நாம் ஒருபோதும் காரணமாக ஆகிவிடக் கூடாது. அதே போல இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம் இந்த நோன்பின் வாயிலாக நாம் வலுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத வீண் குழப்பங்கள் செய்வதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அதே போல தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹுவின் பார்வையில் 2 இஸ்லாமியர்கள் தேவையில்லாமல் செய்யக்கூடிய வீண் விவாதத்தை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த நோன்புடைய காலங்களில் தேவையில்லாத குழப்பங்களில் ஈடுபடுவதை விட்டும் நாம் தவிர்த்து கொண்டு பிரயோஜனமான நன்மையான விஷயங்களின் பக்கம் நாம் நம்முடைய நேரங்களை செலவழித்து அல்லாஹுக்கு பொருத்தமான நன்மக்களாக ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலா.